நான் ஒரு புலவா போனா வருவேன் பாதி விட்டா மாங்க உள்ள போடுவேன் நானு என்ன படுத்துறது மூச்சுக்கிறேன் நானு சொல்லு ஒரு நாள் கறி போனிச்சு அந்த பொண்ணு நான் வச்சு வேற ஈத்திய லவ்வு குத்தி ராத்தா பேசிய அங்க பாத்து நான் வந்து ரத்தத்தை பார்த்ததே கிடையாது எப்படி தெரியாது ரத்தத்தை பார்த்த உடனே திடீர்னு மயக்கம் வந்துச்சு எனக்கு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டு போறியா அந்த பொண்ணு வந்து என்ன போச்சு இந்த விரல ரத்தம் வச்சு போறியா எட்டு பொண்ணு மய வச்சு ஏன் காட்டுதுக்கு மயக்கம் ஏன் காட்டுதுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ரத்தம் வரும்போது ஈரப்பதமா இருந்தா ரத்தம் நின்றுடும் அதனால வாயில வச்சுக்க நீ தப்பா நினைக்காத அப்படின்னு வச்சுக்க ஒண்ணு ரெண்டாவது நாள் ராத்திரி முடிச்சு மூணாவது நாள் மூணு பேசினாங்க நான் போக மாட்டேன் கம்முன்னு வந்துட்டேன் இன்னும் மொத்தமே பாடி செக்அப் பண்ண சொல்லிட்டாங்க முழுசா உடம்பு செக் பண்ணிட்டாங்க முதல் நாள் போன எக்ஸ்ரே எடுத்துட்டு ரெண்டாம் நாள் போன ரத்த பரிசோதனை நடந்துச்சு மூணாம் நாள் என்ன டெஸ்ட்டுக்கு நீ பயந்துட்டு போல ஏன் அதுக்கே போல நீ அதிகமா வந்ததுக்கு வாய் வச்சு பொண்ணு யூரின் வந்து எதுக்கு வாய் வச்சு நான் போல ஒரு புறவனுக்காக தன் துணத்தை அறிந்து கொண்டான் சிவச்சக்கரவர்த்தி ஒரு புறவனுக்காக தன் தலையை குடும்பத்தின முன்பத்தான் வல்லல் குமரன் இத்தகைய குணவனான தென்னகவே உங்கள் மடியில் தவைக்கின்றேன் காமதேனி ஐராவதம் பூச்சகர உடை நல்ல யானை வீரவான கரத்துக்கு தேவர்களெல்லாம் தலை திறந்து தேவ இந்திரன் என்ற பெயர் பெற்று மிக்க தீரம் சிறப்பு ஆட்சி செய்து வருகின்றேன் அப்படி இருந்த போதிலும் எனது முன்னதாக வரக்கூடிய காவலர்கள் இதில் யாரை கனவில்லையே யாரிங்கே என்னதான் பண்ணிங்க எனக்கு ஒண்ணுமே புரியல தலைமால போடுறேன் மாலை கழுத்துல போடணும் தலைமையில போடுவான் இந்த தேவல வந்திருக்கு எனக்கு முதல்ல வரக்கூடிய ஊழல் இருக்கு இது திரும்பி என்ன கால தாமதம் தேவைப்படவில்லை செய்து முடித்ததற்கு குடுக்கலா கால தாமதம் தேவல வந்திருக்கு எனக்கு முதல்ல வரக்கூடிய ஊழல் இருக்கு இது திரும்பி என்ன கால தாமதம் அடப்பக பாரு ஓடுவு செஞ்சிட்டு வரேன் ஓடுவு செஞ்சிட்டு கேக்குறா உடம்பு தெரியல அதனால ஆஸ்பத்திரி போனா என் பையா உனக்கு உடம்பு பையன் கிடையாது அதனால உடம்பு ஃபுல்லா ஃபுல் செக்அப் பண்ணுட்டாங்க சொல்றேன் கிட்ட வா நீ பேச்சு வந்து கிட்ட வா ஏங்க சேர்ல போய் கிட்ட வாங்க ஐயா சொல்லுங்க போறாங்க சொல்லு ஏங்க என் பையன் உடம்பு முன்ன மாதிரி கிடையாது நீ உடம்பு பூரா பாடி செக்அப் பண்ணணும் அதனால ஃபர்ஸ்ட் நாள் முதல் டெஸ்ட் எக்ஸ்ரே சொன்னாங்க ஒன்னு எக்ஸ்ரே எடுத்தேன் முதல் ரிசல்ட் வந்துச்சு ரெண்டாவது நாள் பிளட் டெஸ்ட் சொன்னாங்க சரியா அவன் முன்னாடி சொல்றானா என்னன்னு சொல்றானா ரெண்டாவது நாள் பிளட் டெஸ்ட் சொன்னாங்க எடுடா ஏய் கே சொல்ல முடியாது ரெண்டாவது நாள் பிளட் டெஸ்ட்ங்க நேரா போனா ஏய் என்னடா அவர் பிளட் டெஸ்ட்
சரி blood தான் உனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தெரியாது. ரெண்டாவது நாள் ரத்த டெஸ்ட் போறாங்க. ரத்த சோதனை பண்ணுவாங்க. ஒரு ஆயிரம் கண்ணி பொண்ணுக்குது. ஏன்னா இது லேடிஸ் நர்ஸ். நர்ஸ். இதெல்லாம் சொல்றாங்க. என்ன பேசுறீங்க? ஏய் மாட்டா ஏக்குதா. அனாவசியமா நினைக்கிறேன். என்ன தெரியுமா? தெரியுமா எப்படியா? அத்தியா? அது பண்ண பண்ணுங்க. ஏய் எங்க மாலை விட போறா. என்ன நாளே? ரத்த டெஸ்ட்டா. ஒரு ஆள் கண்ணி போடுறா. அங்க போறனே. நேரா போறனே. அம்மா ரத்த டெஸ்ட் நோனே. என்ன? எதுக்கு தான் வந்துக்கிற நீ மாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிற ஒண்ணு என்னையாவது ஊ காட்டணும். இல்ல நீயாவது கட்ட ஊ காட்டணும். நான் ஒரு புலவா போனா வருவேன். பாதி விட்டா மாங்கனா உள்ள முழுவேன். நான் சொல்லு. என்ன பண்றது மூஞ்சிக்கு நானே. சொல்லு. ரெண்டாவது ரத்த டெஸ்ட்யா. ஒரு ஆள் கண்ணி போடுச்சு. அந்த பொண்ணு நான் வச்சு வேற ஈத்து லவ்வுல் குத்தி ரத்த டெஸ்ட்யா. அங்க பாத்து நான் வந்து ரத்தத்தை பார்த்ததே கிடையாது. எப்படி தெரியாது. பார்த்த உடனே இன்னும் மயக்கம் வந்துச்சு எனக்கு. மயக்கம் போட்டு கீ வந்துட்டு போறியா அந்த பொண்ணு என்ன போச்சு இந்த விரல ரத்தம் வச்சு போறியா எட்டுல பொண்ணு மாய வச்சு நீ காட்டுதுக்கு மயக்கம் ஞான் காட்டுதுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ரத்தம் வரும்போது ஈரப்பதமா இருந்தா ரத்தம் நின்றுடும். அதனால வாயில வச்சுக்க நீ தப்பா நினைக்காத அப்படின்னு வச்சுக்க. உடனே ரெண்டாவது நாள் ரத்த டெஸ்ட் முடிச்சு. மூணாவது நாள் மூணு டெஸ்ட் நான் போக மாட்டேன் கம்முன்னு மட்டும் இன்னும் மொத்தமே பாடி செக்அப் பண்ண சொல்லிட்டாங்க. முழுசா உடம்பு செக் பண்ணிட்டாங்க. முதல் நாள் போன எக்ஸ்ரே எடுத்துட்டு ரெண்டாம் நாள் போன ரத்த பரிசோதனை நடந்துச்சு. மூணாவது நாள் என்ன டெஸ்ட்டுக்கு நீ பயந்துட்டு போல ஏன் அதுக்கே போல நீ அதிகமா வந்ததுக்கு வாய வச்சு பொண்ணு யூரின் வந்து எதுக்கு வாய வச்சு நான் போல என்னடா காலத்தாமதனா போட்டது பாடி செக் பண்ண போறேன். பாடி முழுசா கேளுங்க. சொல்லு. அந்த மண்ணு வேது இல்ல திரும்பி வரதுக்கு காலத்தாமதங்க. இதுக்கு காலத்தாமதம். ஏய் இந்த யாவன் கங்க போகி. கங்க கல்லுக்கு தகதவள தங்க 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 சொல்றேன். அந்த எவ்வளவுங்க பாத்தறேல்ல. எப்படி தடை இல்லாமல் திறமையை பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். திறமையை திறமையை பாராட்டுகிறேன். மனைவி இந்திராணி நான் பார்த்து கொண்டு வந்தவா நான் அழைத்ததாக பிறவாக அழைத்து வர பெண்ணின் பிறந்தக்கையா உள்ள பெண்ணும் திண்மை உண்டாக பிறன வல்லவரும் அவை கேட்பேன். இந்த தேவலகத்தை ஆண்டு வரும் தேவேந்திர பூபதிக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு இந்த நாளே நபர் பெற்று தீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய அன்பில்லவர்கள் ஏண்டா நல்லா இருக்கட்டா சாப்பிட்டியா ஏண்டா ரொம்ப நல்லா ஆளுக்கான எங்க போயிருந்து அப்படியா சுவாமியை பார்க்கிறடா வாடா.
நீ சொன்னல அப்படின்னா மலைக்கிட்ட வந்து போய் நீ என்ன சொன்ன என்னுடைய மனைவி அழைத்து வர சொன்ன நான் போனா ஏமா கூட்டு ரைட் சொன்னாரு மாமா வந்து வர மாட்டேங்குது உங்க ஆயிட்டு சொன்னாரா அழைத்து வர சொன்ன இந்த மாதிரி சரியில்லைங்க வேற வேற சுத்தமா சரி கிடையாது முன்ன வரல கிடையாது எங்க கோஆபரேட் பண்ணல அண்ணா நீ சொன்னியா ஐதுக்கு வாங்கிய காட மட்டும் கம்மி வந்துட்டேன் அழைத்து வர சொன்னேன் அப்படின்னா போய் தரமா அது மாதிரி இது வந்துட்டுடா ஆனந்தம் விளையாடும் நீ கோயிலா போட போறியா உன் சாய் வந்துச்சுன்னா கருப்புல மொத்தம் வாயில போட்டோம் எதுக்கு நீங்க சுவாமி ஆறுயிராக Bye.
நீ குடி சீக்கிரம் நலங்களையும் வளங்களையும் சேர்த்து விடுவார். சேர்த்து விடுவாயா? நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய தேவலோகத்தை பத்தி ரகசியத்தை உங்க இருவருக்கும் தெரியல வேலை இல்ல இல்ல போ ஒரு வாரம் இருவருக்கு ஆமா மறுபடியும் போக இந்த தேவலோகத்தில் உன்னை திருமுகத்தை காண வேண்டும் என்று எவ்வளவு துடியாக துடித்து ஓடி வந்து தெரிகிறது இந்திராணி. எப்படி ஏன் வந்தா ஒரு வாரம் விடுமுறை சம்பளம் யார் தருது? ஏண்டா கொடுத்தது லீவு சம்பளம் யார் கொடுப்பா? சம்பளம் தர மாட்டியா? இல்ல லீவு கேன்சல் டூ சம்பளம் தானே தரப்போ போ வராத இந்திராணி. ஐயோ ஏங்க போடிட்டு அடிக்குதாண்டா. ஏய் உன் போட்டு நிக்குடா. அது போடா ஏங்க சம்பளம் ஊத்துடா லீவு ஊத்துடா சோறு யாரு போடுறியா? லீவு கொடுப்பாங்க சம்பளமும் கொடுப்பாங்க உங்களுக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க. ஒரு கோடியே போட மாட்டியா? உன் வீட்டு தான் சாப்பிடணும் போ. சோறு போட மாட்டியா? அப்ப லீவு கேன்சல் டியூட்டி கண்டினியூ. நீ செய் நான் பாக்குறேன். எவ்வளவு கூட்டம் என்ன பண்ண போறேன்? சாப்பாடு தானே சாப்பாடு தரப்போ போ. பிரியாணியே போட்டு சரி போ இந்திராணி. உன்னை திருப்பி பார்த்த உடனே என்னுடைய ஏங்க இன்னொன்னுங்க ரெண்டு பேரும் எங்க போட்டு உன் வீடு தான் போடணும். ஓ உன் வீட்ட அதெல்லாம் முடியாது. அப்படின்னா தேவலோகத்துல எங்களுடைய வீட்டுல தான் நீ படுக்கணும். தரேன் போ தரேன் சத்தியமா கொடுக்குற போட்டேன் இதோட கூட மாட்டேன். இந்த பக்கம் நீங்க தலையை காட்டவே கூடாது. அப்புறம் பாதி ராத்திரிலே பையன் ஊடிடுற கொஞ்சம் நீ பாடுறன்னா நான் வர மாட்டேன். உன்னை பாதி ராத்திரில கூப்பிடுறேன். அதுலங்க பாதி ரோட்டல் போடல என் பையன் தோட சொல்லலா நீ சொல்லலாம் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். போ போ இந்திராணி. உன்னுடைய திருப்பதி கண்ட உடனே என்னுடைய மனவாக்கப்பட்டது எப்படி இருக்கிறது? சொல்லுங்க சுவாமி. எத்திக்கும் திட்டிக்கும் மூவையில் திறமையும் உணர்ச்சி வெள்ள பெருகெடுத்து ஓடுகிறது. மாடு போல கம்பளம் வரை பிறகு எடுத்து வந்தாலும் உன்னை வசிக்க முடியாத பொருளவா இருக்கிறது. சொல்லுங்க சுவாமி. எப்படி இருக்கு? மல்லி முல்லை கரமாந்திரம் எங்க இருக்குது? கரமாந்திரம் கரமாந்திரம் சாவு வீட்டு வாசல தம்மா செடியில சேப்பு பூக்கும் பாரு அதான் கரமாந்திரம். கனகாமரம் கனகாமரம் அப்படின்னு சொன்னியா? சாவு மூஞ்சியா அது எங்குது? என்ன இருக்கா கீ பூ வரணும்டா. ஓ சாமந்தி மலர். யா பூ அந்த குடுக்கலடா. இந்த பூ தப்பா நிக்காத. போ